ஹை காய்ஸ், எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து ஏதோ லவ் யூன்னு சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அது வேறு யாருக்குமே இல்லை, நம்ம ஹீரோக்கு தான். அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி கொஞ்ச நாள் ஆயிருக்கும்ல. அப்போ ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடுற ஸ்டேஜில் கூட நம்ம ஹீரோயின் தான் வந்திருப்பாங்க. அவரோட சைக்காட்ரிஸ்ட் கிட்டலாம் போயிருப்பாரு, யார் அந்த பொண்ணு, எனக்கு ஏன் அந்த பொண்ணோட நினைவு வந்துக்கிட்டே இருக்குன்னு தெரியல அப்படின்ட்டு. ஆனால் நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கு எதுவுமே ஞாபகமே இருந்திருக்காரு. ஆனால் நம்ம ஹீரோயின் மட்டும் ஞாபகம் இருந்திருப்பா. ஆக்சுவலாக அது உண்மையாக கற்பனையான்னு கூட தெரியல, ஆனால் என்னால் நம்பாவே இருக்க முடியல அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினோட மூஞ்சி அவரு வரைய ட்ரை பண்ணியிருப்பாரு. பட் நம்ம ஹீரோயின் மெமரியாக வருவாளே தவிர மூஞ்சி அவ்வளோக்கு டக்குன்னு பதிஞ்சிருக்காது. இவருக்கு சரியான கடுப்பாக இருக்கும். ஆக்சுவலாக இது முன்னாடியும் இல்லை பின்னாடியும் இல்லை நடுவில் நின்றுட்டுருக்கேன் அப்படின்ட்டு இவர் பார்த்தீங்கன்னா நிஜமாலுமே நான் அவளை பார்த்துருக்கேனா, அவளுக்கு எனக்கு யார், ஏன் அவன் ஞாபகம் எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு பைத்தியமாயிருப்பார். கிட்டத்தட்ட அவரோட டாக்டருக்கே பார்த்தீங்கன்னா இதை பற்றி ஒரு ஐடியாவும் இருந்திருக்காது. ஏன்னா ஹீரோக்கு இது புதுசாக இருந்திருக்கும். அப்படிப்பட்ட சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் அவர் வழக்கம் போல் எங்கேயோ டிரான்ஸ்போர்ட்லாம் போயிட்டு இருப்பாரு. திடீர்னு யதார்த்தமாக நம்ம ஹீரோயின் மாதிரி யாரோ பொண்ணு கடாசாகிற மாதிரி பார்ப்பாரு. யாரா இது, எனக்கு அடிக்கடி கனவுல வர பொண்ணு அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா போகிறது நம்ம ஹீரோயின் தான். இவரும் பின்னாடியே போய் பார்ப்பாரு. பார்த்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஏதோ ஃபெஸ்டிவல் போல ஃபயர் ஒர்க்கு அதை பார்க்க வந்திருப்பா. இவரும் அந்த கூட்டத்தில் அவளை மிஸ் பண்ணிட்டேன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனால் அவன் என்ன அங்கே ஸ்லோவாக ஃபயர் ஒர்க்ஸை பார்த்துக்கிட்டு இருக்க. அப்போ இவருக்கு காதில் பார்த்தீங்கன்னா கொய்யின்னு ஏதோ ஒரு சவுண்டு கேட்கும். அதாவது சவுண்டு ஜாஸ்தியாச்சுன்னா நம்ம ஹீரோவோட காதில் அவ்வளோ இதாக இருக்கும். இது அவருக்கு ஒரு இது மாதிரி அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுலேருந்து இவருக்கு அதே மாதிரி பறுபடி வந்துக்கிட்டு இருக்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த பழைய விஷயம் எல்லாமே ஞாபகம் வரும். இங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டை போடுவானுங்க பாருங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் அந்த ரெக்கார்டிங் பேசிட்டு இருப்பால, அது நம்ம ஹீரோ கிட்ட இல்லை, அவரோட ஃப்ரெண்டு கிட்ட. அவர் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு கிட்ட தான் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தாலும் கால் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் ஆக்சுவலாக ஃப்ரெண்டோட ஆள். ஒரு டைம் அவர் பார்த்தீங்கன்னா என்னோட ஆளுக்கு ரிப்ளை பண்ணிவிடு, நான் வெளியே போயிட்டுருக்கேன், டைம் ஆச்சு அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹீரோயின் மெசேஜ் பண்ணியிருப்பா. ஆக்சுவலாக ஹீரோ ரிப்ளைலாம் பண்ணியிருக்க மாட்டார். ஆனால் அவள் டொய்னு மெசேஜ் பண்ணிகிட்டே இருப்பா. எனக்கு இந்த மாதிரி தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஏதோ 4 செவத்துக்குள்ளே நான் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்குது, முடிஞ்ச என் கூட பேச முடியுமா அப்படின்ட்டு இருக்க. ஹீரோ என்னால் முடியாதுன்னு டைப் பண்ண போவார். பட் இருந்தாலும் இவருக்கு மனசு வந்திருக்காது. சரி சொல்லு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு அவர் தான் ஃபஸ்ட்டு பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்படி தான் ஸ்டார்ட் ஆயிருக்கும். 2வது நாள் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட ஃப்ரெண்டு அவரோட லேப்டாப்பை தூக்கிட்டு போயிருப்பாரு. என்னோட லேப்டாப்பை கொண்டு வந்து கொடுத்துட்டு போடா அப்படின்ட்டு இருக்க. சரி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்கிட்ட தான் இருக்குது, இப்போதைக்கு நீ என் லேப்பில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, என் கேர்ள் ஃப்ரெண்ட் எதனா மெசேஜ் பண்ணானா நான் லேப்ல இருக்கேன்னு மட்டும் சொல்லிடுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி தான் 2 பேரும் பேசி கனெக்ட் ஆயிருப்பாங்க. இப்போ ஹீரோக்கு இந்த நடந்ததெல்லாம் நினைவு வந்துட்டு இருக்க. அப்போலேருந்து இவருக்கு ஒரு ஷாக்காக இருக்கும். நம்ம ஹீரோயின் இன்னுமே அவரோட லவரை நினச்சிட்டு இருக்க. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை தான் நினச்சிட்டு இருக்காரு. இவருக்கு இப்போ என்ன பேசுறதுன்னு கூட தெரியல. இப்போ தான் கொஞ்சம் ப்ரெசென்ட்டை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. இவர்கிட்ட பதிலே இல்லை, உண்மையும் சொல்ல முடியல. அதெல்லாம் ஒன்றுமே இல்லையே அப்படின்ட்டு ஹீரோ கழுகு வேற வந்துடும். கண்ணையெல்லாம் தொடச்சிட்டு இருக்கும்போது எதுக்கு நீங்கள் இப்போ அழுதுட்டுலாம் இருக்கீங்கன்ட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்சம் ட்ரை ஐஸ் அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்பா. நீங்கள் என்ன ஸ்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களான்ட்டு இருக்க. ஹீரோ அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த மியூசியத்துக்கு நான் யதார்த்தமாக வந்தேன் அப்படின்ட்டு இருக்க. நீங்கள் தானே அன்றைக்கி என் பேரை சொல்லி கூப்பிட்டீங்க அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ இருக்குல்ல, அந்த பிளரான இமேஜை அதை காட்டிக்கிட்டு இருக்கா. அப்போ தான் ஹீரோ பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலாக இங்கே வரக்கு முன்னாடி உங்கள் கம்பெனியை பற்றி ஃபுல் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் நீங்கள் இதில் ஹெட்டாக இருக்கீங்கன்ட்டு உங்கள் ப்ரொஃபைலை நான் பார்த்தேன். அதனால தான் அன்றைக்கி கூட எனக்கு அந்த டிக்கெட் ஓசியில் கிடச்சிது, அதனால தான் வந்துட்டுருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவள் ஒரு வேளை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குன்ட்டு போயிடுறா. பட் போனவளுக்கு இன்னுமே மனசாரல. அப்புறம் எதுக்கு இப்போ திடீர்னு ஓடி வந்தீங்க, நான் இருக்கிற அதே ஹோட்டலில் நீங்களும் இருக்கீங்கன்ட்டு இருக்க. ஐயோ அம்மா, அங்கே தான் எனக்கு ரூமே புக் பண்ணி கொடுத்துருக்காங்க என் கம்பெனிக்காரங்க, வேணா அந்த ரூம் நம்பர் கூட பாரு அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா ரூம் நம்பரே எடுத்து காட்டிக்கிட்டு இருக்காரு. ஹீரோயினுக்கு அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவள் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கான்ட்டு அவளுக்கே தோணுது. ஆனால் இதில் நடந்ததில் பாதி தான் உண்மை, பாதி உண்மை இல்லை ஹீரோக்கு தெரியும். ஆனால் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா யார் அவளை ஃபாலோ பண்ணுறது, அவள் ஏன் இப்படி வந்து கத்திட்டு போகிறா அப்படின்ட்டு யாரோ ஃபாலோ பண்ணுறாங்கன்னு மட்டும் அவருக்கு தெரிஞ்சிருது. இன்னொரு பக்கம் டக்குன்ட்டு அவர் கத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அந்த கருப்பு கலர் மாஸ்க் போட்டு ஃபாலோ பண்ணுற மாதிரி அவனோ ஒருத்தன் வந்துட்டு இருக்க. ஹீரோயின் யதார்த்தமாக பார்க்குறா. பார்த்த உடனே அவன் ஓடிக்கிட்டு இருக்கான். பின்னாடி ஹீரோயினோட தங்கச்சி வேற கத்திட்டு வந்துக்கிட்டு இருக்கா. பட் தெரியாமல் அவள் விழுந்துடுறா. விழுக போனவள செக்ரட்டரி இருக்கார்ல, அவர் தான் டக்குன்னு பிடிச்சிடுறாரு. பிடிச்ச உடனே தங்கச்சி அப்படியே ஷாக் ஆகி செக்ரட்டரி பார்த்துட்டு இருக்க. ஹீரோ இருங்க நான் போய் பிடிச்சிட்டு வரேன் அப்படின்ட்டு அந்த ஸ்டாக்கரை சேஸ் பண்ணி அவரு போயிட்டு இருக்காரு. போனால் அவன் கரெக்டாக வசமாக மாட்டிக்கிட்டான், எங்கேயுமே தப்பிச்சு போக முடியல. அவன் ஸ்ப்ரே பாட்டிலாட்டு இருக்கு, எதையோ எடுத்து ஹீரோயின் மேலே அடிக்கலான்னு போக ஹீரோ ப்ரொடெக்ட் பண்ணிடுறாரு. அவரோட ஜாக்கெட்டில் விழுந்துருது. ஆனால் 2 பேரும் சேர்ந்து அப்படியே அந்த ஸ்டாக்கரை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சதுக்கப்புறம் தான் அப்படியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் உட்கார வச்சுட்டு இருக்காங்க. தங்கச்சி கரீனா கழுவி ஊற்றிட்டு இருக்கா. ஏஆர்டி நீ எங்கள் அக்காவை இதுக்கடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்க, வாய் திறக்க போறியா இல்லையா அப்படின்ட்டு அவ இருக்கிற அவ்வளோ கடுப்பையை குத்திக்கிட்டு இருக்க. அந்த ஆசிடை பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்கிறாரு மேபி அது H2O இருக்கலாம் அப்படின்ட்டு. இவர் தான் லேபில் வேலை செஞ்சிருக்காரு. ஏதோ அந்த ஆசிடுக்காகவே பிறந்த மாதிரி படிச்சுட்டு இருக்க. எல்லாம் ஆச்சரியமாக ஹீரோவை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த பொண்ணுக்கிட்ட சரி யார் நீங்கள் எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கு. அவள் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் எம்ப்ளாயி அவார்ட்லாம் வாங்கியிருப்பாள். அந்த இதில் தான் இந்த பொண்ணு வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு எப்போவுமே அவங்க பாட்டி தான் பெரிய ஆளுன்ட்டு ரெகக்னேஷன் கிடச்சிக்கிட்டே இருக்கும். பட் இந்த பொண்ணு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் இவர் அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால் அந்த பொண்ணு ஹீரோயின் மேலே ஜெலஸில் தான் வேலையை விட்டுட்டு கடைசியில் நம்ம ஹீரோயினையே வெறுத்து அவளை அட்டாக் பண்ணலான்ட்டு இன்னுமே இவனால தான் என் வாழ்க்கை பிடிச்சிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி தூக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் நான் இவன் மேலே கேஸே போடலன்ட்டு வந்துடுறா. ஆனால் தங்கச்சிக்கு அரைக்க மனசே ஆறல, என்னதான் நீ பண்ணி வச்சிருக்க அப்படின்ட்டு.
உனக்கு எப்படி லொக்கேஷன் தெரியும்ட்டு நம்ம அக்கா கேட்டுக்கிட்டு இருக்க. அப்போதான் அவள் தங்கச்சி சொல்கிறா, நம்ம ஹீரோயினோட மொபைல் அன்றைக்கி எடுத்திருப்பாள், அப்போ அதில் ஒரு ட்ராக்கரை செட் பண்ணி விட்டுருப்பா, லைவ் லொக்கேஷன் அவளுக்கு அப்டேட் ஆகிற மாதிரி. இந்த ஆப்பை வச்சு தான் நான் பார்த்தேன் அப்படின்ட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக செக்ரட்டரி வேறு வந்து என்ன பிடிக்கிறாரு அப்படின்ட்டு இவ சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு நான் சரியான ஷாக் ஆகிடுது. எதுக்காக இப்படி பண்ண? எதுனா ஒரு டேஞ்சர்னா இந்நேரம் யார் உன்னை காப்பாற்றிருப்பா? எதுக்காக நீ இப்படி உன் லைஃபையே ரிஸ்க் பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு அறிவே இல்லையா அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே பிரச்சனை சொல்லாமல் தான் வரும். நீ மாட்டி இருந்தால் என்ன பண்ணுவேன்ட்டு நம்ம ஹீரோயின் ஓவராக கத்திக்கிட்டு இருக்கா. ஹீரோ அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். எனக்கு ஒன்றுமே ஆகலைக்கா, உன் கூட தானே நான் இருக்கேன் அப்படின்ட்டு தங்கச்சிக்காரி அப்படியே சமாதானப்படுத்துறா. பட் என்னதான் சமாதானப்படுத்துறாலும் நம்ம ஹீரோயின் பேயடிஞ்ச மாதிரி இருக்கா. எப்படியோ நீங்கள் எங்கள் அக்காவையும் காப்பாற்றி சேஸ் பண்ணிட்டீங்களா, ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்ட்டு ஹீரோக்கு அவள் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கா. எப்படியோ எல்லாருமே இன்னைக்கு சந்தோஷமாக வீட்டுக்கு போகலாம், எல்லா காரியமும் நல்லபடியாக முடிஞ்சல, கிளம்பலாம் அப்படின்ட்டு எல்லாரும் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோவோட ஜாக்கெட்டே பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆயிடுச்சு. ஹீரோயின் என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்களுக்கு புதுசு கூட வாங்கி தரேன் இருக்கேன். ஹீரோ அதெல்லாம் வேணாம் அப்படின்ட்டு டக்குன்னு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. இவர் தான் ஸ்டாக்கர்னு நான் நினச்சேன் அப்படின்ட்டு அக்கா சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போதான் ஹீரோயின் அச்சோ அவர் பார்த்தியா உனக்காக எவ்வளோ பண்ணியிருக்காருன்ட்டு, அட்லீஸ்ட் நீ அவருக்கு எதனா பண்ணணும் அப்படின்ட்டு அதுக்குள்ளே போயிட்டாருன்ட்டு தங்கச்சிக்காரி ஷாக் ஆகிட்டு இருக்கா. உன் இடத்துல நான் இருந்தால் உன்னை தனியாக விட மாட்டேன், அவரையும் நான் தனியாக விட மாட்டேன் இருக்க. ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு அவளும் ஓடிடுறா. இங்கே தங்கச்சிக்காரி பார்த்தீங்கன்னா என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் ஷாக் ஆகி 5 நிமிஷம் அதிர்ச்சியில் உட்காந்துக்கிட்டு இருக்க. செக்ரட்டரி வேறு இருக்காரு, நீங்கள் இருக்கிறதே நான் மறந்துட்டேன், என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், சரி வாங்க போகலாம் அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா செக்ரட்டரியோட போயிட்டு இருக்க. இவளுக்கு ஏதோ செக்ரட்டரி மேலே க்ரஷ் போல. ஹீரோயின் நம்ம ஹீரோ கிட்ட தேங்க்ஸ் சொல்லலான்ட்டு பின்னாடியே போயிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவர் பாட்டு குடுகுடுன்னு ஓடிக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட போய் பேசலான்னு பார்க்கும்போது தான் கையில் அடி வேறப்பட்டிருக்கு. என்னால் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இல்லை, வாங்க நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன், உங்களோட ஏடிஎம் நம்பர் கார்டெல்லாம் கொடுங்கன்னு இருக்க. ஹீரோ அதெல்லாம் தேவையே இல்லைங்கிற மாதிரி எனக்கு நார்மலாக இருக்குன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அட்லீஸ்ட் என்னோட கார்டையாச்சும் வச்சுக்கோங்கன்ட்டு ஹீரோ கிட்ட கார்டை கொடுத்துட்டு போயிட்டு இருக்கா. கண்டிப்பாக நான் ஒரு நாள் உங்களுக்கு மீட் பண்ணுறேன், மறுபடியும் நம்ம மீட் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு டின்னர் வாங்கி தரேன் அவ பாட்டுக்கு போயிட்டு இருக்க. ஹீரோ என்னடா இது எவ்வளோ போனாலும் பின்னாடியே வருதுங்கிற மாதிரி ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வீட்டில் பாட்டி பார்த்தீங்கன்னா உறைஞ்சு போய் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. எனக்காக நீங்கள் டேட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறீங்கன்னு தெரியும், அதனால எதுலையுமே கலந்துக்க முடியாது, எனக்கு யாருமே வேண்டாம், மறுபடியும் நான் யாரையுமே இழக்க விரும்பல அப்படின்ட்டு அவ்வளோ ஹார்ஷாக பேசியிருப்பா. அதையவே நினச்சிட்டு இருக்க. ஹீரோயின் வீட்டுக்கு லேட்டாக வேற வந்துட்டா. இப்போ எங்கே தான் போயிட்டு வந்த, சொல்ல போறியா இல்லையான் இருக்க. தங்கச்சி தான் பார்த்தீங்கன்னா அக்கா ஒரு பையன் கூட இருந்தா, நானே பார்த்தேன், 2 பேரும் ஏரோ ஃப்ரெண்ட்ஸ் போல நல்லா ஜாலியாக பேசிட்டு இருந்தாங்க. சரி நான் ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும் தான் அக்காவை கூப்பிடாம நான் பாட்டுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு இருக்க. அவங்க பாட்டிக்கு ஒரே அதிர்ச்சி, யார் அந்த பையன் சொல்லு அப்படின்ட்டு. அவங்க இப்போ தான் பேசிக்கிட்டு இருக்காங்க, கொஞ்ச நாள் கழிச்சு நானே சொல்கிறேன், இதுக்கும் அவசரப்படாதீங்க அப்படின்ட்டு நம்ம தங்கச்சிக்காரி பார்த்தீங்கன்னா பாட்டி எப்படியோ ஆஃப் பண்ணி விட்டுறா. ஆனால் பாட்டிக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது, பேசிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்ட்டு. ஆனால் தங்கச்சிக்காரிக்கு உள்ளே போனோன்னே சந்தோஷம் தாங்கலை. எப்படியோ நான் தான் உன்னை காப்பாற்றின பார்த்தியான் இருக்க, இதில் என்ன இருக்குது அப்படின்னு ஹீரோயின் பெருசாகவே ஏற்றுக்கல. நீ நிஜமாலுமே யாரையாச்சும் பார்த்துக்கிட்டு இருக்கியா, பார்த்து தான் தொலையேன் அப்படின்ட்டு தங்கச்சிக்காரி தான் அட்வைஸ் கொடுத்துட்ருக்கா. தோ இந்த ப்ராடக்ட்டை இன்றைக்கி நான் எடுத்துக்க போகிறேன், உன்னை நான் தானே காப்பாற்றினேன் இருக்க, நான் ஹீரோ கிட்ட இந்த மாதிரி பிஸ்னஸ் கார்டு கொடுத்துட்டு வந்தேன்னு சொல்கிறா. வெறும் கார்டை மட்டும் வச்சுட்டு நானாக இருந்தால் டேட்டுக்கு டேடே கொடுத்துட்டு வந்திருப்பேன். அவர் பாவம் உன் உயிரை பணைய வச்சு காப்பாற்றிருக்காரு, என்ன நீ இப்படி இருக்க, பொறுப்பே இல்லை உனக்கு அப்படின்ட்டு அவர் இடத்துல நீயா இருந்திருந்தா சும்மா வந்திருப்பியான் இருக்க. ஹீரோயினுக்கு அப்போ தான் புரியுது கண்டிப்பாக ஹீரோக்கு எதுனா பண்ணணுன்ட்டு. நெக்ஸ்ட் டைம் இந்த கார்டெல்லாம் கொடுக்காம ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் எதனா சாப்பிட வாங்கி கொடு, அவர் உனக்காக ரிஸ்க் எடுத்திருக்காருல, கொஞ்சமாச்சும் அப்ரிஷியேட் பண்ணு, இல்லைனா அவர் உன்னை பற்றி என்ன நினைப்பாருன்ட்டு தங்கச்சி இல்லாதது போல அதெல்லாம் போட்டு விட்டுட்டு ஜாலியாக போயிட்டு இருக்கா. ஆனால் வெளியே வந்தோடனே தங்கச்சியோட மூஞ்சியாக மாறுது. ஏன்னா அவளுக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கு. பல நாளுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் எல்லாத்தோட ஷூவும் காணாமல் போயிருக்கோம். பார்த்தா எல்லாமே ஷவர் இருக்குள்ள அங்கே போட்டு வச்சிருப்பாங்க. இப்போ வெளியே எப்படா போகிறதுன்ட்டு 3 பேர் வந்து அக்கா தங்கச்சி பாட்டின்ட்டு எல்லாம் வந்து என்ன பண்ணி வச்சிருக்கேன்ட்டு ஹீரோயின்ட்ட கேட்டுட்டு இருக்க. அவள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷூவெல்லாம் அழுக்கா இருந்துச்சு, அதனால தான் நான் க்ளீன் பண்ண போகிறேன், எல்லாரும் வீட்லேயே இருங்க வெளியே போகாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் எல்லாத்துக்குமே எக்ஸாமு மீட்டிங்னு இருக்கும். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இல்லை வெளியே போனால் எதுனா ஆகிடும், நீங்கள் எல்லாரும் வீட்லேயே பத்திரமா இருங்கன்ட்டு இருக்க. என்னதாச்சு உனக்கு அப்படின்ட்டு எல்லாரும் கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த பயத்தில் ஓவராக சஃபர் ஆனங்காட்டி அப்படி பிஹேவ் பண்ணியிருப்பா. தங்கச்சிக்காரி அதை நினச்சிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட எப்போ பார்த்தாலும் ஓவராக சீன் போட்டுகிட்டே இருக்காதுன்ட்டு வேணும்னே மனசில் நினச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டு போயிட்டுருக்கா. ஆனால் ஹீரோயினுக்கு நம்ம பண்ணது தப்புன்னு புரிஞ்சிருச்சு. ஹீரோவை டேட்டு கூப்பிடணுன்ட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட இந்த கார்டெல்லாம் அமுச்சு விட்டுட்டுருக்கா. என்னென்னா நம்ம ஹீரோக்காக அவள் புதுசாக ட்ரெஸ் எல்லாம் எடுத்திருப்பா. அதை எடுத்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு இந்த மாதிரி மீட் பண்ணலாம் வாங்க அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா எழுதி வேற கொடுத்துட்ருக்க. ஹீரோக்கே ஷாக் ஆயிருக்கும், இப்பெல்லாம் மாறிட்டாங்களான்ட்டு. ஆனால் கரெக்டாக சரி அப்போ இங்கே தானே வந்துட்டு போயிருப்பா, போய் கீழே போய் பார்த்துட்டு வரல அப்படின்ட்டு இவரும் நம்ம ஹீரோயின் இருக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு மனசு கேட்காம வெளியே வந்து பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயின் கீழே தான் நின்றுக்கிட்டு இருக்கா. இவருக்கு பார்த்தோன்னே மனசே பார்த்தீங்கன்னா டக்குன்னு நின்றுச்சு. ஏன்னா நம்ம ஹீரோயின் அந்த மலையை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கால. இது அவருக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி அவர் கூட நம்ம ஹீரோயின் பேசினப்போ இருந்திருப்பார்ல, அந்த மாதிரி இருக்குது. இவரும் அந்த மலையை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அந்த ஸ்மெல் பிடிக்கும்னு சொல்லியிருப்பார்ல, அதே மாதிரியே நின்றுட்டு நம்ம ஹீரோயின்ட்ட போய் பேசலான்னு போயிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட பேக் வாய்ஸில் ஒன்று தான் ஓடுது. நம்ம ஹீரோயினோட லவ்வர் இருப்பாங்களே அவங்கள மாதிரியே ஒரு பையன் பேசுவாங்கிற மாதிரி யாரோ சொல்கிற மாதிரியே இருக்குது. பட் டக்குன்னு அவள் அந்த ஹெட்செட்டை கழட்டிடுறா. கிடைச்சோன்னே இந்த மாதிரி நீங்கள் மலையில் நிற்காதீங்க, சளி பிடிச்சிடும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு ஹெட்செட்டை நசுக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை பரவாயில்ல நீங்கள் பார்த்து போங்கன்ட்டு பேசிக்கிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா சரி இந்தாங்க வீட்டுக்கு போகிறக்கு கொடை அப்படின்ட்டு கொடையை கொடுக்கலான்னு போகிறாரு. அது உடஞ்சிருக்கு. மேலே போய் நான் உங்களுக்கு நல்ல கொடை எடுத்துகிட்டு வரேன்ட்டு ஹீரோ போயிட்டுருக்க. அப்போ தான் ஏதோ ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோயின்ட்ட பேசுகிறா. என்னாச்சு நீ யூஎஸ் போகிறேன்னு சொன்னேன், அதுக்கப்புறம் ஆளையே காணோம், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்னால் அப்படியே மறந்துடுவியான்ட்டு ஹீரோயின்ட்ட அந்த பொண்ணு வந்து பேசிக்கிட்டு இருக்கா. ஆனால் இவளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு யாருனே தெரியாத மாதிரி ஏதோ பயந்துக்கிட்டே இருக்கா. டக்குன்ட்டு ஹீரோ கிட்ட எதுவுமே பேசாமல் நானும் உங்கள் கூட மேலே வரேன்ட்டு இவ பாட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா சரி வாங்க ரூமுக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன்ட்டு அவரோட ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. வந்த உடனே சரி நம்ம ஹீரோ வீடே கசாமுசான் இருக்க, வாங்க நைட் பண்ணுற அப்படின்ட்டு அவரும் நீட் பண்ணி வச்சுட்டாரு. மணியும் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா இந்த கொடைக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ கிட்ட இன்னொரு கொடை இருந்தாலும் அவரை பற்றிக்கு கொடுக்கல. ரொம்ப நேரம் ஆகும் போலயே கூட வந்துடும் அப்படின்ட்டு வேணுனே ரூம் சர்வீஸ்ட்டு கொடுத்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அவர் வீட்டில் இருக்க பூவெல்லாம் பார்க்குறா, அதோட டிசைன் எல்லாம் பார்க்குறா. அவளுக்கு ஏதோ ஒன்று தோணுது. கரெக்டாக கதவை வேற ஓப்பன் பண்ணுறாங்க. வந்தது யார்டான்னு பார்த்தா நம்ம பென் இருக்கார்ல, அவர் தான் வந்திருக்காரு. மீட்டிங்கை பற்றி அவர் பேசிக்கிட்டு இருக்க. வீட்டில் ஹீரோயின் இந்த மாதிரி சும்மா இவர்கிட்ட கொடை வாங்கலான்னு வந்துட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அவர் சொல்லிக்கிட்டு இருக்க. பென்னு சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு இருக்கிற கொடையை கொடுத்து அமுச்சுட்டு நம்ம ஹீரோயினை வெளியே அமுச்சு விட்டுறாங்க. ஏண்டா அந்த பொண்ணு வந்தால் மட்டும் நீ இப்படி பரபரப்பாக இருக்க, ஏதோ ஒன்று நடக்குது போல, அந்த பொண்ணு உனக்கு முன்னாடியே தெரியுமா என்னன்னு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா தெரியாதங்காட்டி தானே பிரச்சனையா அப்படின்ட்டு பெட்டில் சோர்ந்து போய் படுத்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, ஆனால் ஒரு சொல்ல முடியாத விஷயம் அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா நீ நார்மலாக இரு, நீ எதையும் நினச்சி தப்பாலாம் புரிஞ்சுட்டு இருக்காது புரியுதா அப்படின்ட்டு அவர் மயங்கி விழுந்துக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அந்த கஃபே ஓனரை காட்டுறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு விழுந்துட்டு இருக்காரு. வயசானங்காட்டி ஏதோ ஒரு இஷ்யூ வந்திருக்கு போல. ஹீரோயின் வழக்கம் போல எப்போவுமே கஃபேக்கு தானே வந்துட்டு இருப்பா. அதே மாதிரியே வரா. பீப்புள் எல்லாம் பார்த்தீங்கன்னா க்ளோஸாக இருக்குன்ட்டு போயிட்டு இருக்காங்க. என்ன இவர் திடீர்னு க்ளோஸ் பண்ணிட்டாரேன்ட்டு இவ உள்ள போய் பார்க்குறா. பார்த்தா தான் தெரியுது அரசியலாக சிந்தி கிடக்கு. பட் ஆளை காணும். கொஞ்ச நாள்ல நான் வந்துடுவேங்கிற மாதிரி யாரோ எழுதி மட்டும் வச்சிருக்காங்க. ஹீரோயின் அவரோட நம்பருக்கு கால் பண்ணி பார்க்குறா. அப்போதான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவரை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவரோட ரெகுலர் கஸ்டமர் தான், நான் தான் வந்து அட்மிட் பண்ணுங்கிற மாதிரி யாரோ பேசிக்கிட்டு இருக்க. அப்படின்ட்டு ஹீரோயினுக்கு ஷாக்கு. இன்னொரு பக்கம் பாட்டி வீட்டுக்கு வந்து அவங்களுக்கு அதை விட பெரிய ஷாக்கு. வீட்டில் நாய்க்குட்டி இருக்கு. நம்ம ஹீரோயின் தான் பார்த்தீங்கன்னா ஓனர் ஹாஸ்பிட்டலில் இருக்காரு. அவர் நாய்க்குட்டி வீட்டில் தனியாக தானே இருக்கும், யாருமே இல்லாமன்ட்டு இவங்க வீட்டுக்கு தூக்கிட்டு வந்திருப்பா. என்ன திமிரு, அந்த நாய் இன்னொரு நாயை கூட்டிகிட்டு வந்துருச்சான்ட்டு பாட்டிக்கு சரியான கோவம். பட் ஹீரோயின் வந்து என்ன சொன்னீங்கன்னு இருக்க, அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்ட்டு என்னமே சொல்ல மாட்டாங்க. நாய்க்குட்டி ரொம்ப சூப்பராக இருக்குல்ல, இதோட பேர் ஜீனியஸ் தெரியுமா அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பாலெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கா. பாட்டி அவருக்கு நாய்க்கு பால் கொடுக்குற அளவுக்கு நீ என்ன அவ்வளோ க்ளோஸான்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்க. அதெல்லாம் இல்லை, நான் அவர் கூட பேசினது கூட இல்லை, ஆனால் எனக்கு இந்த நாய் ரொம்ப பிடிக்கும்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவள் பாட்டுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்க. இன்னொரு கெஃபேவோட ஓனருக்கு விஷஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவள் சொந்த நாயவே மதிக்க ஆரம்பிச்சிட்டா. பேசாமல் நம்ம இன்னும் பொம்மையெல்லாம் வாங்கிட்டு போகலாமா, பாவம் ஜீனியஸ் வீட்டில் தனியாக இருப்பாளன்னு இருக்க. ஆனால் நம்ம பாட்டி இருக்காங்க பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட ஜீனியஸ் அடாப்ட் பண்ணிட்டாங்க. டேய் ஜாகிங் போடா, படுத்துட்டே இருக்காத, ஓடுடான்ட்டு நாய்க்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்போதான் திருந்த போறானோன்ட்டு கதை ஓப்பன் பண்ணா அவர் வந்துட்டாரு ஹாஸ்பிட்டல்லேருந்து குணமாயிட்டு. ஜீனியஸ் வேற பார்த்த உடனே ஓடிக்கிட்டு இருக்க. இவருக்கு கூட போய் கட்டி பிடிச்சிக்கிறாரு. நல்ல வேலை என்னோட நாயை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கிட்டீங்க, தேங்க்ஸ்ன்னு இருக்க. ஹீரோயின் வீட்டில் இல்லைங்கிற மாதிரி அவங்க பாட்டி சொல்கிறாங்க. இது வரைக்கும் என்னை பார்த்துக்கிட்டதுக்கு தேங்க்ஸ், இது வரைக்கும் நான் நினைக்கவே இல்லை, நான் கூட இதே வீட்டில் தான் 10 வருஷமாக இருக்கேன், ஆனால் நான் இப்போ தான் உங்களை முதல் முறையாக பார்க்குறேன், இதுக்கு ரொம்ப உதவி பண்ணிட்டீங்க தேங்க்ஸ்ன்ட்டு வெளியே போகிறாங்க. போகும்போது அவங்க பாட்டி ஏங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க, உங்கள் பேர் அப்படின்ட்டு ஏதோ ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் கட்ட வருது, நீங்கள் இந்த மாதிரி சோல்லியாக இருந்தீங்க அப்படின்ட்டு கேட்டுட்ருக்க. அவர் திரும்பி பார்க்குறாரு ஷாக் ஆகி. ஆமாம் நீங்கள் யார் அப்படின்னு கேட்டுட்ருக்க. நீங்கள் ஒப்பா என்ன தெரியலையா அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. இவருக்கு யாருமே தெரியல. ஆனால் அவங்க பாட்டிக்கு ஏதோ ஒரு சின்னதாக ஃப்ளாஷ்பேக் வந்துட்டுருக்கன்ட்டு இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே ஏதோ ஸ்டோரி போகிற மாதிரி இன்னும் ஒரு புது ஸ்டோரியை காட்டுறாங்க. ஓகே கைஸ், இந்த எபிசோட் பிடிச்சிருந்துச்சா இல்லையா? நம்ம ஹீரோயினை என்ன தான் பண்ண போகிறாங்க? ஹீரோயினுக்கு நிஜமாலுமே ஹீரோ ஞாபகம் வந்து இல்லை ஹீரோவோட உண்மையான ரூபம் தெரிஞ்சு ஏற்றுப்பாங்களா இல்லையா அப்படின்ட்டு பல இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவத்தை இனிமேல் அடுத்த வர எபிசோடில் தான் காட்டுவாங்க. அதெல்லாம் பார்க்கணுன்னா வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர்லாம் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு சூப்பரான எபிசோடில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பாய் ஸ்வீட்டீஸ்.